கிளம்பி போறோம். ஆனா தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. என்ன நடந்தாலும் சரி, எங்களால இங்க இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே எனக்கு முக்கியமான ஒருத்தர் இருக்காங்கன்னா அது என் தங்கச்சி ஸ்ருதி. அவ இந்த வீட்டுல இருந்தா அவளால நிம்மதியா இருக்க முடியாது. வாக்கா போலாம். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? உங்க வீட்டை விட்டு உங்களை விட்டு தூரமா போக முடியாது. ரெண்டு பேரும் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல உள்ள போங்க. இந்த டிராமா என்கிட்ட பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. போங்க ரெண்டு பேரும் முதல்ல உள்ள. நீங்க எங்க அப்பா எங்களை வளர்த்த வளர்ப்பு இருக்குல்ல, இது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க அப்பா வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிருக்காரு. ஆனா அவர் பொறுப்புகளை விட்டு என்னைக்கும் ஓடி போனதில்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணது நீங்க தான் அம்மா. அதாவது சரளம்மா, உங்களுக்கு பணம் தானே வேணும், கொடுத்துடுறோம். வா ஸ்ருதி. அக்கா, நாம இங்க தங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். சோ அது வரைக்கும் இந்த பிரீதாவுக்கு ஸ்ருதி முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் வேணும். ஓகே. வந்துட்டியாப்பா? நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. வாப்பா வா. வணக்கம் ரிஷப் கண்ணா. சமீர், என்னது இது? இதுல சில போட்டோஸ்லாம் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிஷப், போ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் டைம் இருந்தா இந்த போட்டோஸ்லாம் போய் பாரு. உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. நான் சொன்னல ஆண்டி, வேணும்னா பாருங்க. நான் செலக்ட் பண்ணி கொடுத்த அதே போட்டோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி கல்யாணம் நடக்க போறது நிச்சயம். அப்படி நடந்தா உங்க வாயில சக்கரை போடு. நீங்க என்னோட தங்கச்சியை மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து இப்ப காப்பாத்திருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. உங்களுக்கு தெரியாது, அந்த நேரத்துல எனக்கு நான் யாருக்கு கால் பண்ணணும், என்ன கேட்கணும்னு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை மட்டும்தான் நம்பணும்னு எனக்கு தோணுச்சு அருண். நீங்க இனிமே எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க எங்க பாட்டியோட பிசியோதெரபிஸ்ட் மட்டும் இல்ல, அவங்களோட வெல்விஷரும் கூட. இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சு கால் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். தேங்க்ஸ். சமீர், ஐம் ரியலி சாரி. நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஆக்சுவலாக நான் வேற எதையோ பற்றி நினச்சிட்டு இருந்தேன். நீ அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டியா, அதனால தான் நான் கொஞ்சம் ஐம் ஸோ சாரி. ஸோ சாரி. இட்ஸ் ஓகே சார். சார்னு கூப்பிடுறத நிறுத்து, அண்ணன்னு கூப்பிடு. ஓகே? ஓகே சார். ஐ மீன் ப்ரோ, நீங்கள் மெயிலை மறக்காமல் செக் பண்ணுங்க. யா. பிரீதா எவ்வளோ நல்ல பொண்ணு. தான் தங்கச்சி மேலேயும் தான் பேஷன்ஸ் மேலேயும் எவ்வளோ அன்பா காட்டுறா. உண்மையிலேயே இந்த மாதிரி நான் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை. ஸ்ருதி, நீ உன்னோட கனவை தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் தான் சொன்னல, நான் ஏதாவது டபுள் டைம் வேலை பார்த்தா அவங்க பணத்தை கொடுத்துடலான்னு. ஆனா என்ன, கொஞ்சம் டைம் ஆகும். அக்கா, இது உங்க விஷயமோ என் விஷயமோ இல்லக்கா, நம்ம ரெண்டு பேரோட விஷயம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யணும்க்கா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லக்கா, நான் உன்னோட பொறுப்பை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு வேணும்ல. நம்ம சீக்கிரமா காசு சம்பாதிச்சு அவங்க முகத்துல ஏறிலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பேசினாங்க, என்னோட பொண்ணுங்க என்னோட பொண்ணுங்கன்னு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் காசு ஏன் காசுன்னு கேக்குறாங்கல்ல. இந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்கன்னு என்னால நம்ப கூட முடியலக்கா. அவங்க 2 வாரம் சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள போலீஸ் பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நமக்கு காசும் கிடைச்சிரும்க்கா. அதுக்கப்புறம் பாரு. யா, நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன். ஷார்ட்கட்ல வந்துட்டு இருக்கேன். பை. ஓ நோ,
ச்சே, இன்னைக்கு யார் மூத்துல முடிச்சிடும். காலையில டிரைவர் வரல, இப்போ வண்டி ப்ராப்ளம். என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க சார். இங்க பக்கத்துல மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? சார் இங்கேருந்து நேராக போய் லாஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு மெக்கானிக் இருக்கார் சார். ஓ தேங்க்யூ. சார் ப்ளீஸ் ஒன் ஆட்டோகிராஃப். யா. என் கிட்ட ஒரு கொடை மட்டும் தான் இருக்கு. இப்படி இழுத்தா அது கிழிச்சிரும். என் கொடை எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ். இப்படி நனைஞ்சா எனக்கு ஜுரம் வந்துரும். என்னமா ஆக்டிங் பண்ற நீ? செம ஸ்மார்ட் தான். அப்ப நான் நானேனுமா? சரி ஓகே, உன்னோட வண்டி எங்க இருக்குன்னு சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை டிராப் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் என்னோட கொடையை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா நான் பஸ்ல போகணும். இந்த கொடை எனக்கு இப்ப ரொம்ப அவசியம். கொடு. என்னோட வண்டி நீ இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே ரிப்பேர் ஆயிடுச்சு. வேணா ஒண்ணு பண்ணலாம். நான் மெக்கானிக் கிட்ட போகணும். நீ என்ன அங்க டிராப் பண்ணிட்டு இந்த கொடை எடுத்துக்கோ. போலாமா? அதான் உனக்கு மத்தவங்களோட பொருளை பறிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம் இல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உன்ன மாதிரி ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு செல்ஃபிஷான ஆளை பார்த்ததே கிடையாது. எனக்கெல்லாம் உன் மேல துளி கூட அன்பு இல்ல, வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. இப்ப என் கொடையை வேற இப்படி பிச்சு எரிஞ்சிட்ட. Oh my god, excuse me. ஒருவேளை உனக்கு என்ன பார்க்கணும் போல இருக்குன்னா நல்லா பாத்துக்கோ. just do it. எதுக்கு இவ்ளோ சாக்கு சொல்லிட்டு இருக்க? ஓ, உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும் போல இருக்கு. இந்த கிழிஞ்சு போன கொடைக்கு உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. ஒரு நிமிஷம். உன்னோட இந்த பணத்தை முறை ஏன் கிட்ட காட்டாத. நீ பெரிய பணக்காரன் தெரியும், ஆனா ஏன் கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நான் என் சொந்த கால்ல நின்னு பணம் சம்பாதிக்க முடியும், ஆனா உன்னோட பணம் எனக்கு தேவையே இல்ல, புரியுதா? உள்ள போய் டவல் வச்சிருக்க, நல்லா தொடச்சுக்கோ. நான் ருச்சிகா கிட்ட சொல்லி உனக்காக வேற ட்ரெஸ் கொடுக்க சொல்றேன். ருச்சிகா, கிருத்திகாவோட ட்ரெஸ் அம்மா, இவள நல்லா பாருங்க, அலிபாபா காலத்துல இருக்கா. இவளுக்கு எப்படிமா அவளோட ட்ரெஸ் செட் ஆகுங்கிறீங்க? பிரீதா, நீ இவனோட பேச்செல்லாம் கேட்காத. இவன் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பான். நான் அவகிட்ட சொல்லி உனக்காக வேற ட்ரெஸ் கொடுத்து விட சொல்றேன். போமா, நீ முதல்ல உள்ள போ, உனக்கு சளி பிடிச்சிட்டு போகுது. ஓஹோ, என்னோட சன்னி பாய், என்னால ஒரு தப்பு நடந்துடுச்சு. ஆக்சுவலா இந்த பொண்ண நான் உன்னோட அண்ணனுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது இவள நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கன்னு. இங்க பாருங்க, எனக்கு அந்த பொண்ணு கூட எந்த அஃபேரும் இல்ல. உங்களுக்கு எப்படி அப்படி தோணுதுன்னு? ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க, அதோட ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. ஆனா இப்ப வந்து ஒண்ணும் இல்லன்னு என்கிட்டயே சொல்ற. இதெல்லாம் நான் நம்புவேனா? நீங்க இப்படி கேள்வி கேட்டு என்ன கொடையறதுக்கு காரணமே இந்த கொடை தான். இங்க பாருங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. அந்த பொண்ணு கூட எனக்கு எந்த ஒரு அஃபேரும் இல்ல. அவ எந்த மாதிரி பொண்ணுனா எனக்கும் அவளுக்கும் என்னைக்குமே அஃபேரே இருக்காது. அவ ரியாக்ஷன் பாத்தீங்களா? எனக்கு வாழ்க்கையில ஒரு கிக் இருக்கணும், ரிஃப்ரெஷிங்கா இருக்கணும். ஆனா அவ எப்படி இருக்கா பாத்தீங்களா? ஏதோ பழைய பொக்கே மாதிரி இருக்கா. நான் நம்ப மாட்டேன். பிரீதா ஒரு அழகான பொண்ணு, அதோட ரொம்ப நல்ல பொண்ணு கூட. உனக்கு நான் இந்த மாதிரி பொண்ணை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எப்பவுமே ஜாலி என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஒரு அளவுக்கு தாண்டா நல்லா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா செட்டில் ஆகியே தீரணும். அப்புறம் நீ செலக்ட் பண்ற பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கேரக்டரே இருக்கா. பாசத்தை பொழியணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் என்ன அடக்கி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க இந்த வீட்லயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த ஊர்ல அவங்க இருக்கிறதுக்கு நான் இப்ப ரொம்ப முக்கியம் அத்தை. இருந்தாலும் என்னால அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. அவங்க முகத்துல சந்தோஷத்தை வரவழைக்க முடியல. ஏன்னா நான் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் எப்படிப்பட்ட அம்மா அத்தை, எப்படிப்பட்ட அம்மா. அழாத சரளா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல அம்மா. என்ன கேட்டீன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா இருக்கவே முடியாது. உன்னோட மகளுங்க உன்னோட அன்பை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. உண்மையா சொல்றீங்களா? ஆமாம்மா, நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியா போயிடும். நீங்க டீ சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். பிரீதா, எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ அண்ணனுக்காக ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும்னா யாரை சூஸ் பண்ணுவ? நான். ஆமா, நீ மத்த போட்டோஸ் எல்லாம் பாரு, நிறைய போட்டோஸ் இருக்கு பாரு. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை அண்ணா, இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ்.
மத்த போட்டோஸ் எல்லாம் பாரு, பயப்படாத. உன்னோட சாய்ஸ் தான் கேக்குறோம். சூஸ் பண்ணு. அண்ணா இஸ் வெயிட்டிங். ஏய் கிருத்திகா, இங்க என்ன நடக்குது? கடவுளே அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, உங்களால செலக்ட் பண்ண முடியாது. அதனால நாங்களே செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். அப்புறம் அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரீதாவோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். போட்டோஸ பார்த்தே பொண்ணுக்குள்ள என்னென்ன குணம் இருக்கு இல்லன்னு சொல்லிடுவா. கமான் பிரீதா, அண்ணா வெயிட் பண்றாரு, சீக்கிரம். சரி சரி, நேத்துக்கு திட்டு வாங்குனதுனால இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நீ கொண்டு வந்திருக்க. என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடக்க போற அதே நாள்ல நீயும் உன் டீமும் 7 ஈவென்ட்ஸ் மேனேஜ் பண்ண போறீங்களாமே? எல்லாம் உங்களாலதான் மேம். மக்கள் என்னோட வேலையை விரும்புறாங்க. கண்டிப்பா இல்ல. இதனால என்ன நடக்கும்னா, உன்னோட கவனம் மத்த ஈவென்ட்ஸ் மேலதான் இருக்கும். அப்புறம் என் மகளோட என்கேஜ்மெண்ட்டை உன்னால கவனிக்கவே முடியாது. எனக்கு இந்த அரைக்குறை வேலையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இப்பவே சொல்லிடு. பிகாஸ் ஐ வாண்ட் மை டாட்டர்ஸ் என்கேஜ்மெண்ட் டு பி 100% சக்சஸ். இந்த ஈவென்ட் சக்சஸ் ஆகாதுன்னு யாரு மேம் சொன்னாங்க? இட் வில் ராக். எப்படி? ஏன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்க போறேன், உங்க கூட 24 மணி நேரமும் இருக்கிற மாதிரி. சரி, இப்ப இது யாரு புதுசா? மை காட், ஏன் அவ்வளவு பாராட்டுறேன்? அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்க ரீல் விடுறதுல கில்லாடி. அதுவும் பொய் சொல்றத கூட எதிர்க்க இருக்கவங்க கிட்ட கான்பிடென்ட்டா சொல்றீங்க பாருங்க. எதிர்க்க இருக்கவங்க கிளீன் போல்ட் ஆயிடுவாங்க. சிம்பிளான பூவை பத்தி எப்படி சொன்னீங்க? ஏதோ சஞ்சீவி வனத்துல இருந்து வந்த மாதிரி. சஞ்சீவினி வனம்? நீங்க சஞ்சீவினி மாத்திரைய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாதா மனுஷனை மகான் ஆக்குற அளவுக்கு கலை உங்ககிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு. எனிவேஸ், எனக்கு நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு, நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் ஒரு விஷயம், அந்த கரீனா இருக்காங்கல்ல, ரொம்ப பயங்கரமானவங்க. கோவம் வந்துச்சுன்னா கரெக்ட் மாதிரி ஷாக் அடிப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வர மாதிரி நீ எதையுமே செஞ்சிடக்கூடாது. அவங்கள எப்பவுமே நீ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே நடந்துக்கணும். ஓகே? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பரவாயில்லையே, வலி காணாம போயிடுச்சு. அநேகமா என்னோட கால் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கிளைமேட் போன்ஸுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதோட மருந்தும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது மருந்தோட விளைவா கூட இருக்கலாம். பாட்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, கிளைமேட் அப்புறம் நான் கொடுக்கற மருந்து, இது ரெண்டாலையும் நீங்க இப்ப பெட்டரா ஃபீல் பண்றீங்க. அப்புறம் உன்னால கூட கொஞ்சம். இது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நம்ம எக்ஸசைஸ கொஞ்சம் கம்மியா பண்ணலாம், ஆனா பண்ணணும். இல்ல, எனக்கு எக்ஸசைஸ் சுத்தமா பிடிக்காது. அதனால உங்களுக்காக இல்ல, அவங்களுக்காகவாவது நீங்க சீக்கிரமா குணமாகணும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் யாருமே இல்ல. ஒரு கூட்டு குடும்பத்தோட அருமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க ரொம்ப எங்க இருக்கோம். எங்க மேல அன்பு காட்டுறதுக்கு, அக்கறை காட்டுறதுக்கு யாராவது இருக்கணும்னு. அதெல்லாம் ஒரு குடுப்பன பாட்டி. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உனக்கும் யாராவது கிடைப்பாங்க, உன்னை கேர் பண்றவங்க, உன் மேல அன்பு காட்டுறவங்க, உன்னை சந்தோஷப்படுத்துறவங்க. ஐயோ கடவுளே, என் வாயில இருந்து எப்படி இந்த மாதிரி வாழ்த்தெல்லாம் வந்துச்சுன்னு தெரியலையே. எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா யாராவது தனிமையில கஷ்டப்பட்டா அது நல்லா இருக்காது இல்ல? சரி, இந்த பூ அலங்காரம் பண்றதுக்கு நீ எனக்கு உதவி பண்றியா? கண்டிப்பா வா. பாத்து அக்கா, பிரீதாவும் எனக்கு விருப்பமானதை தான் சூஸ் பண்ணிருக்கா. அண்ணி, இது வெறும் பூக்கள் தானே. இதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே டெக்கரேட் பண்ணுங்க. ஓகே. அன்னைக்கு அவ சப்போர்ட் கிடைச்சதும் முதல் முறையா என் பேச்சையே தட்டி கழிக்கிறாங்க. அந்த பொண்ணு என் விருப்பத்துக்கு மாறா இருக்கா. அவளுக்கு என்ன அவ்வளோ தைரியமா? என் விருப்பத்துக்கு மாறா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது நானும். அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு இருக்கு. சம்டைம்ஸ் இந்த வீட்டோட பெரிய பையனோட இருப்பா, அப்படி இல்லைன்னா சின்ன பையன் கூட மோதிக்கிட்டு இருப்பா. ஒண்ணு மட்டும் கிளியர், சின்னவனோ பெரியவனோ அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்க போறேன். எனக்கு இப்பவே அவளை கீழே தள்ளி விட்டுறணும் போல இருக்கு. அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. ஹே, நான் செய்ய நினைக்கிறத உன்னால செய்ய முடியுமா? ஐ மீன், நீ போய் அவளை கீழே தள்ளி விட்டுடு. நான் எப்படி மேம்? இங்க பாரு, நீ மட்டும் இத கண்டிப்பா செஞ்சு முடிச்சிட்டீனா உனக்கு நான் இந்த வாரத்துக்கான சேலரிய டபுள் ஆக்கிடுவேன். டபுள் சேலரியா? யா, யோசிச்சு பாரு. ஷூர் மேம், ஐ கேன் டூ திஸ். என்ன ரொம்ப திட்டுவா, ரொம்ப ஃபீல் பண்ணுவா, நானும் ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்போதைக்கு காசு எவ்வளவு முக்கியமான விஷயம். டபுள் சேலரி, என்னோட வேலை முடிஞ்சிரும். இல்ல 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 சிருஷ்டி, உலகத்துல எல்லாரும் ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம். அப்புறம் கொஞ்சம் காசுக்காக அக்காவே தள்ளி விடுறதா? நான் அவ்வளவு சீப் இல்ல.
நான் ஏன் இப்படி யோசிச்சேன்? ஆனா காசு, ஓ காட், ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது வழி கிடைச்சா நல்லா இருக்குமே. அக்கா கீழே விழணும், ஆனா அடியும் படக்கூடாது. எப்படி? கோ சீக்கிரம். இப்போ ஸ்ருதி எல்லாம் சரியா போயிடும். அவங்களுக்கு இந்த ஊரு புதுசு அத்தை. அவங்களுக்கு இங்க யாரையும் தெரியாது. ஒருவேளை அவங்க என் கூட சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் அவங்க கூட இருந்ததே இல்ல அத்தை. நான் அவங்களை கடுமையா திட்டி அவங்க மனசை ரொம்ப நோகடிச்சுட்டேன். அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்கன்னு நீ ஏன் நினைக்கிற? இங்க பாரு, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தானே இருக்காங்க. 2 பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தனியா நின்னு தைரியமா போராடுவாங்க. அவ்வளோ தைரியம் அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்க யாரோட பொண்ணுங்க? உன்னோட பொண்ணுங்க தானே. அவங்க நிச்சயமா தோத்து போக மாட்டாங்க. ஆமாமா. என் மூலையில என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஒண்ணு என்னோட டபுள் சேலரி, அதாவது நான் வேலை செஞ்சதுக்கான காசு, இல்லனா நான் அங்க இருந்த அருண் கிட்ட, இல்லனா அங்க நின்னுட்டு இருந்தாங்களே ஒரு ஆண்டி, அருணோட அம்மா, அவங்க கிட்ட, இல்லனா இந்த வீட்ல நான் யார முதல்ல பாக்குறேனோ அவங்க கிட்ட போய் முதல்ல சொல்லிடுவேன். ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச தோரணத்தை கட்டாததுனால உங்களுக்கு கோவம் வந்து நீங்க அவளை என்ன தள்ள சொன்னீங்கன்னு. ஓ, அப்படின்னா நீ என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா? இத உண்மையை சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன், லைஃப்ல எப்ப உண்மையை பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அந்த கோர்ஸ்ல நான் டிஸ்டிங்ஷன் முடிச்சிருக்கேன் ஆண்டி, டிஸ்டிங்ஷன். ஆனா ஒண்ணு மட்டும் தான், காந்திஜி நோட்டிக்கிட்ட ஏன்னா நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். நான் எத்தனை கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் உன்கிட்ட காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. இங்க பாரு பிரீதா, இது ரியல் பேர்ல்ஸ், வெரி பிரிட்டி. அப்புறம் இது ரியல் எம்ரல்ட்ஸ். யூரோப்க்கு போகும்போது நான் அங்க இருந்து தான் இதை வாங்கிட்டு வந்தேன். பாரு ஆண்டி, இந்த நகையெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாமே ஃபார் எனி ஸ்பெஷல் அக்கேஷன் இல்ல ஃபார் ஸ்பெஷல் பர்சன் இல்ல எதுக்காக? இதெல்லாம் என்னோட வருங்கால மருமகளுக்காக, அதாவது ரிஷப்போட பொண்டாட்டிக்காக. வேலை நடக்க மாட்டேங்குது பாரு. சதீஷ், இவ்ளோ ஸ்லோவா செஞ்சா எப்படி? டைம் என்ன ஆகுது பாரு. அங்க பாத்தியா, பெயிண்ட் வெளியில வந்திருக்கு பாரு. பெயிண்டரை கூப்பிட்டு அங்க உடனே ஃபில் பண்ண சொல்லு. சீக்கிரம் பண்ணு. எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் சார் கிட்ட உடனே காட்டணும். ஓ மை காட் சதீஷ், நீ என்ன வேலை பண்ண? பெயிண்ட ஸ்லிப் பண்ணிட்ட. சார், எங்க ஸ்டாஃப்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐ அம் வெரி வெரி சாரி. நீயா? ஆமா, நான் தான் சார். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, நாங்க வேணும்னே பண்ணல சார். தவறுதலா பெயிண்ட் டப்பா உங்க மேல கொட்டிடுச்சு. ஐ அம் ரியலி வெரி சாரி சார். ஃபுல்லா பாழாக்கிட்டியே. ஓ மை காட், மெதுவா எழுந்துருங்க சார். தண்ணி வச்சு தொடச்சா போயிடும் சார். வாங்க. என் கண்ணு வேற எரியுது. என்ன பண்ணியும் என் முதல்ல இங்க கூட்டிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க வந்ததுலயே நான் தான் பெஸ்ட் மாடல். உனக்கு தான் செலக்ஷனுக்கு சென்ஸே இல்ல. நீ அன்னைக்கு அந்த வேலை செஞ்சதுனால தான் நான் இன்னைக்கு இந்த வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. என் மேல எனக்கே கோவம் வருது. நான் இவ்வளவு தூரம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்? ஹெல்ப்பா? என்னோட போன், என்னோட டிரெஸ், என்னோட துணி எல்லாமே போச்சு. இந்த முகம் வேற. எல்லாமே இப்படி ஆனதுக்கு 100% நீ தான் காரணம். ரியலி? நான் இன்னொரு ஃபேவர் பண்ணவா? அப்புறம் இது கூட நாவல்ட்டியா இருக்கும்.
பெயிண்டோட சேர்த்து பக்கெட்டையும் உன் தலையில கவுக்குறேன் ஒரு ஹேட் மாதிரி. ஓகே? உன் பேச்சை கேட்டா எனக்கு தலை தான் வலிக்குது. ஓகே? அண்ட் frankly I don't like you. I don't like you too. Move. பேடிக்காதா. எனக்காகவே இந்த ஆள் பிறந்த மாதிரி. Loser. What? She doesn't like me? கொண்டு வரோம்னா சோ as a well wisher நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசுறேன் ஆண்டி. இது பேச்சா மட்டும் இல்லாம நீ என் பையனை கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் வைக்கணும். இது நீ எனக்கு பண்ற பெரிய உதவி. கண்டிப்பா இதை நீ செய்வல்ல? அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு முறை பேசுறேன் ஆண்டி. தேங்க்யூ so much டாமா. God bless you. பிரீதா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாளைக்கு கிருத்திகாவோட நிச்சயதார்த்தம். பொண்ணு வீட்டுக்காரங்களை நான் நாளைக்கே வர சொல்லட்டுமா? கல்யாண சூழல் இல்லையா, ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆனா ஆண்டி, நாளைக்கேனா இவ்ளோ சீக்கிரமா? நீ இப்பதானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண. அப்புறம் நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடணும்? ஆண்டி, நான் கண்டிப்பா பேசுறேன் அவர்கிட்ட. தேங்க்யூ. அதுதான் உங்க சொத்து. நீங்க சொன்னது சரிதான். நான் சின்ன ஊர்ல இருந்து வந்த பொண்ணுதான். எங்க அப்பா பணக்காரர்லாம் கிடையாது. சாகும்போது எங்களுக்கு அவர் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் விட்டு வைக்கல. ஆனா அவர் எங்களுக்கு கத்து கொடுத்த பண்பும் கலாச்சாரமும் இந்த உலகத்துல உள்ள எல்லா சொத்தை விடையும் ரொம்ப பெருசு. அவர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு. அம்மா பிரீதா, இந்த வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமே நம்ம மானம் மரியாதைன்னாரு. சோ நான் அந்த விஷயத்தை தான் என் வாழ்க்கையோட கொள்கையாவே வச்சிருக்கேன். சோ என்கிட்ட இருக்கிற இந்த சொத்துக்கு முன்னாடி உங்களோட இந்த சொத்து மேல எனக்கு பேராசை வரும்னு உங்களுக்கு தோணுதா? எங்க அப்பா சொல்லி கொடுத்த பண்புகளை என்னால காத்துல பறக்க வைக்க முடியாது. இந்த குடும்பம் நடக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே மிக அழகான இடம் அதான். கல்யாணத்துக்கு முன்னாடி பிரக்யா எனக்கு உதவியா இருந்தா. ஆனா இப்ப மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு இல்ல, அதான் பெரிய கல்யாண ஆர்டர் எல்லாம் எதுவும் வர்றதில்ல. இதுவே கல்யாண சீசனா இருந்துச்சுன்னா, அதுவும் முகூர்த்தம் நிறைய இருந்துச்சுன்னா போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் புக் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் கூட ஃப்ரீயா இருக்காது. இதான் அந்த ஹாலோட கார்டு. நீங்க 2 பேரும் இந்த ஊருக்கு புதுசு. யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கார்டை கொடுங்க. ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா ஆண்டி, நான் இதை மறக்காம யாருக்காவது கொடுக்குறேன். தேங்க்யூ கண்ணா. நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. நான் டிஃபன் அனுப்பி வைக்கிறேன். அத காட்டு. சிபாக்கியா மேரேஜ் ஃபங்க்ஷன் ஹால். சரி, அதை கூட நான் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். சப்போஸ் ஆண்ட் பணத்துல வச்சுக்கோங்க. என் பேர் சொல்லாதீங்க, என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. உங்க சொல்ற மாதிரியே பண்ணு. ஓகே? ஷூர் சார். பிரீதா, எனக்கு தெரியும் இந்த ஹெல்ப்போட கிரெடிட்டை நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னு, பட் தேங்க்யூ ஸோ மச். அந்த ஹால் என் அம்மாவோடதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நான் என் பேரை சொல்ல மறுக்கிறேன். நான் பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். அவங்க என்ன கூப்பிடுறாங்க. சரி, போயிட்டு வாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான பாடம் கத்து கொடுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் வாங்க. தேங்க்யூ. வாவ், இப்ப இருக்குடா உனக்கு. பெயிண்ட் டப்பா விழுந்துச்சுல, இப்ப நீயே விழ போற. உன் கால் உடைஞ்சதுக்கு அப்புறம் என் ஹைட்ட பத்தி கமெண்ட் அடி. இன்னைக்கு எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. இந்த பக்கம் தானே வருவ? வாடா வா, உனக்கு இருக்கு. உன்னை இங்க இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன். என் கண் முன்னாடி அவன் விழுந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். வாட் a fun. வந்துட்டான் போல இருக்க. நான் உங்களோட எல்லா மேட்சும் பாத்திருக்கேன் சார். அதுவும் ஜிபில உங்களுக்காகவே நான் பாப்பேன் சார். நீங்க கிரவுண்ட்ல இறங்கி ஆட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அங்க இருந்து நகர்த்தவே முடியாது. நான் அவ்வளவு கிரேசி. நீ என்னோட பிகெஸ்ட் ஃபேனான்னு எனக்கு தெரியல, ஆனா நல்ல டாலா இருக்க. குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார். என்ன இம்ப்ரெஸ் பண்றீங்க. உங்களுக்கு தெரியாது சார், என் கண்ணால பாக்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோவா தெரியுறீங்க தெரியுமா? அதுவும் ஜிபிஎல்ல அந்த ஃபைனல் மேட்ச்ல நீங்க ஒரு ஃபைனல் ஷாட் அடிச்சீங்களே, இப்படி செம்ம சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சார். அமேசிங்கா இருந்தது. அப்புறம் அந்த துரந்தரா ஷாட், கண்டிப்பா அதை பாராட்டி ஆகணும் சார். உங்களுக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸா இருப்பாங்கல்ல? எனக்கு நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் யூ நோ, பைத்தியமா சுத்துறாங்க. சார், உங்க பேக். தேங்க் யூ. பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணியாச்சு. ஆனா நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கான விஷயம்னு உங்களுக்கு தெரியாதே. அக்காக்கு இதெல்லாம் பிடிக்காதுதான். ஆனா கரண் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் ஹாட்டான பையன் அக்கா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா, யாருக்கு தெரியும் காதல் வந்தாலும் வரலாம். இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குதே.
இவனை தவிர எல்லாம் நல்லதுதான். இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்டடா. சொல்லு. நான் லூத்ரா வீட்ல இருந்தேன். Are you crazy? நீ என்கிட்ட விளையாடுறத உண்மையை சொல்லு. பேச்சை இதோட நிறுத்திட்டு ஒழுங்கா வந்து சாப்பிடுங்க. I love you பாட்டி. I love you. அட எதுக்காக ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? எப்படினாலும் நீங்க எங்க பாட்டி தானே. எப்படியோ இப்பவாது புத்தி வந்ததே. எப்படியோ இப்பவாது பாட்டியா என்ன ஏத்துக்கிட்டீங்களே. இப்பவாது சொன்ன பேச்ச கேக்குறீங்களா? கண்டிப்பா. சரியா? சரி. என்ன வேலை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு என் கூட சாப்பிட வந்துடுறீங்களா? ஆறி போனா நல்லாவே இருக்காது. புரியுதா? வாங்க போலாம். திரும்ப திரும்ப கூப்பிட மாட்டேன். சீக்கிரமா வாங்க. பின்னாடியே வரேன் பாட்டி. எங்க ஓட பாக்குற? எனக்கு முதல்ல சொல்லு. ரிஷபோட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பாட்டி. என்னாச்சு பாட்டி? கூப்பிடவே இல்ல. இது இந்த வீட்டோட ரூல். ராத்திரி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்தா சாப்பிடுவோம். நான் சமையல் பண்ணிட்டேன், 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. பாட்டி சாப்பிட வாங்கன்னு இன்வைட் பண்ணாங்க. பாட்டி வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா ஒரு விஷயம் உறுதி, உங்க கையால செஞ்ச சாப்பாடை நாங்க தொட்டு கூட பார்க்க மாட்டோம். இத நான் உங்க முகத்துக்கு முன்னாடியே சொல்றேன். அக்கா, இது நம்ம அம்மா வீடு இல்ல. இந்த வீட்டை உப்ப நம்ம தின்னே ஆகணும்னு சொல்றதுக்கு. அதுவும் இல்லாம இது நமக்கு ஆபத்தா கூட இருக்கலாம். இவங்க வார்த்தையில எவ்வளவு விஷம் இருக்கு. அதே அளவு விஷம் கையிலயும் இருந்துச்சுன்னா. அண்ட் பை த வே, யூ நோ வாட், இவங்க ரெண்டோட சேர்த்து இந்த சாப்பாட்டுக்கும் பில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, இங்க பாருமா, இந்த வீடு சரளாது மட்டும் இல்ல. சாப்பிடுறியா? அக்கா, நீ ஒரு வேலை பண்ணு. நீ உனக்கு வேணும்ன்றத ஆர்டர் பண்ணு. எனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணாத. எனக்கு பசி எல்லாம் பறந்துருச்சு. என்ன கொஞ்சம் தாகமா தான் இருக்கு. எனக்கும் தாகமா இருக்கு. எனக்கு முன்னாடியில இருந்து சுத்தமா பசி இல்ல. ஸ்ருதி, நிஜமாவே உனக்கு பசிக்கலையா? இரு, நான் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சும்மா 20 ரூபாய்க்கு ஏதாவது வேண்டாக்கா. இரு, ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். நாம இந்த பசி விஷயத்தை இப்பவே விட்டுடலாம். அண்ட் தண்ணியை குடிச்சு தூங்கலாம். ஏன்னா நான் அந்த பொம்பளை முன்னாடி தலை வணங்குற மாதிரி இல்ல. இந்தா தண்ணியை குடி, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம். கல்யாணம் நடந்ததுன்னா இந்த உறவு நம்மளோட பிசினஸ்க்கு ரொம்ப லாபகரமா இருக்கும். உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் சமமா இருக்கும். அண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். am I right mom? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, இவள என்கேஜ்மெண்ட்க்கு வர சொல்ல. 2 பேரும் என்கேஜ்மெண்ட்ல சந்திச்சு பேசட்டும். அந்த குடும்பத்தை நாமளும் சந்திக்கலாம். பையனுக்கு இது ஒத்து வந்ததுன்னா நாம மத்த விஷயங்களை பேசலாம். சரியா? Great then. Sounds good. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என் ஃப்ரெண்டோட பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்குனா என் கை ஓங்கியே இருக்கும். அதுவும் இல்லாம என் பேச்சு மீற அளவுக்கு இந்த வீட்டுல யாருக்கு தைரியம் இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும்ல. அந்த ஆண்டவனை நம்புமா. கஷ்டத்தை குடுக்கறோன்னு அவன் தான், அதுக்கு உண்டான வழியையும் அவன் தான் காட்டுவான். உங்களுக்கே நிலைமை தெரியும்ல அத்தை. இது நாள் வரைக்கும் அந்த ஹால் தான் நமக்கு சோறு போட்டுச்சு. பொண்ணுங்களோட படிப்பு, 2 பொண்ணுங்களோட கல்யாணம், இந்த குடும்பத்தோட செலவு எல்லாமே இந்த ஹாலால நமக்கு வந்ததுதான். இப்ப இந்த ஹாலே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? நம்ம நடுத்தெருவுக்கு தான் வரணும். அந்த ஆண்டவன் இன்னும் என்ன எவ்வளவுதான் சோதிக்க போறான்னு தெரியல. இன்னும் எவ்வளவு சோதிக்க போறான் ஒவ்வொரு முறையும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கிறீங்க? இருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். ரூம்ல ஒரு ஜக்ல தண்ணி வச்சுக்கோங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அம்மா எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டினாலும் சரி, எங்க கிட்ட பணம் கேட்டாலும் சரி, இன்னைக்கு நாங்க ஒரு உண்மையை ஒத்துக்கணும். நாங்க ஒரு கோரிக்கை கீழே உட்காந்துருக்கோம்னா அதுக்கு அவங்க தானே காரணம். இல்லைன்னா நானும் சிருஷ்டியும் இவ்ளோ பெரிய ஊர்ல எங்கெல்லாம் அலைஞ்சிருப்போமோ, எப்படிலாம் போயிருப்போமோ. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க என்ன பெத்த அம்மா. அவங்க இப்படி கஷ்டப்படுறது என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச உதவிய நான் அவங்களுக்கு கண்டிப்பா செய்வேன். நான் என் அம்மாவுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். அதுக்காக நான் எத்தனை கஷ்டங்களை தாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. மிச்சம் வைக்கிறேன், அதுல தண்ணி ஊத்திடுறேன். அப்பதான் பாயசம் சாப்பிட தெரியாது. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இல்ல சரளா, இவ்வளவு சீக்கிரம் நீ மனசு தளரக்கூடாது. ஏதாவது பண்ணி உன்னோட அந்த கல்யாண ஹால நீ காப்பாத்திதான் ஆகணும். இன்னும் உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்கள வளர்க்கணும், அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்ல. இன்னும் நிறைய செலவு இருக்கு. பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு அந்த ஹாலை காப்பாத்திதான் ஆகணும். என்னோட இன்னொரு 2 பொண்ணுங்களுக்காக நான் பிரச்சனையை சந்திக்கணும். நான் ஏதாவது பண்றேன், ஏதாவது பண்ணி ஹாலை காப்பாத்திக்கிறேன்.
விட்டுடுறாடா. நீங்க பிடிவாதக்காரங்க, நீங்க உங்க ஹெல்த்த பத்தி கவலைப்படுறது இல்ல, அது இதுன்னு. மை காட் மை காட். பாட்டி, உங்களுக்கே தோணல நீங்களே லைஃப்ல முதல் தடவையா ஒருத்தர் பேச்ச கேக்குறீங்கன்னு? அதாவது பாட்டி யாருக்கிட்டயாவது பேசி பாட்டி அவங்க பேச்ச கேக்குறதுங்கிறது இம்பாசிபிள் இல்ல. என்னடா சொல்ற? நான் தான் எல்லார் பேச்சும் கேக்குறேனே. ரியலி? கேக்குறது இல்ல? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவ அவ்வளவு ஒண்ணும் கெட்டவல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவ கெட்டவளே கிடையாது. எனக்கு தெரியும். எடுத்து பேசு பாட்டி. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹாலை நான் புக் பண்ணிட்டேன். மும்பைக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருந்தா எப்படி? ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. அக்கா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த 20 ரூபாவை நீ உன்கிட்டே வச்சுக்கோ. இத வச்சு பஸ்க்கு டிக்கெட் வாங்க, இல்லன்னா ஏதாவது வாங்கி சாப்பிடு. ராத்திரில இருந்து எதுவும் சாப்பிடல. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இல்ல, அது வந்து நம்ம 2 பேருமே எதுவுமே சாப்பிடலையா? சோ ஐ ப்ராமிஸ் யூக்கா, இன்னைக்கு ராத்திரி நம்ம டின்னருக்கு எந்த பிரச்சனையும் வராது. சிருஷ்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? காட் சேக். அப்புறம் பாட்டி சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு திரும்ப வரும்போது என்ன மெயின் ரோட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்களா. அதுவும் நான் வேலை செய்யற இடம் இருக்குல்ல, அங்க என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோ எனக்கு எந்த செலவும் கிடையாது. இந்த காசை நீயே வச்சுக்கோ, சரியா? எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ வாங்க. ஓகே, மெயின் ப்ராப்ளம் இங்க இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். இதுல எந்த Dress எந்த ஷூஸ் போட்டுக்கிறதுனே எனக்கு தெரியல. இதுல மாம் வேற. இங்க பார், இந்த நெக்லஸ் தான் போட்டுக்கணும்னு மாம் சொல்றாங்க. ஐ மீன், நீ இந்த நெக்லஸ பாரு பிரீதா, நீயே சொல்லு. இந்த ஓல்டு ஃபேஷன் நெக்லஸ் நான் எப்படி என்கேஜ்மெண்ட்க்கு போட்டுப்பேன்? நான் டெஃபினட்டா இதை போட்டுக்கவே மாட்டேன். நீ இருக்க பாரு, அப்படியே என் தங்கச்சி மாதிரி தான். அவளும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா பேனிக் ஆயிடுவா, டென்ஷன் ஆயிடுவா. எனக்கு நிஜமாவே புரிய மாட்டேங்குது. நீ இந்த நெக்லஸ்க்காக ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆகுற? இது இவ்ளோ அழகா இருக்கு. இது பளபளன்னு இருக்கிற பெரிய நெக்லஸ், வேற எதுவும் இல்ல. இது எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாரு. இத யார் இந்த மாதிரி பல சான்சஸ் எனக்கு கிடைக்கும். உன்னை சொல்லி சொல்லி பழி வாங்குற சைக்கோ. இவனுக்கு என்னாச்சு? என்ன பாத்தியே இவ்ளோ ஸ்மைல் பண்றான்? ஹலோ, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல. ரித்திகா, பாத்தியா, உனக்காக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏ பிரீதா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். எனக்கும் அம்மா இருக்காங்க. இப்ப அவங்க மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்னால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. 3 லட்சம் ரூபாய்க்கு நான் இப்ப எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? அந்த அளவுக்கு எனக்கு தகுதியே இல்லையே. என்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல. பிரக்யா அக்கா கிட்ட விஷயத்த சொன்னா அவங்க ஏதாவது பண்ணுவாங்கல்ல. எங்களை பத்தி அம்மா பிரக்யா அக்கா கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. நானும் எதுவும் சொல்ல போறதில்ல. ப்ளீஸ்க்கா போன் எடுங்க ப்ளீஸ். இன்னைக்கு வருவான்னு எனக்கு எதுவும் தெரியாது. சோ பாய். இல்ல ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். எனக்கு பிரக்யா அக்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அம்மா, அது வந்து நான் அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட கும்கும் பாக்கியா ஹால் இருக்குல்ல, அதை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு 3 லட்சம் பணம் தேவைப்படுது. உடனே பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணலனா அந்த ஹாலுக்கு சீல் வச்சிருவாங்க. ஓ ரியலி? ஐ மீன், ஐம் சாரி. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 3 லட்சம் ரூபாய் வேணும். அதிகமா டைம் கூட இல்ல, 1 வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவங்களுக்கு பணம் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. ஓ வெரி குட். பிரீதா தலைமையில கூட சில டென்ஷன்ஸ் இருக்கா? கேட்க காதுக்கு குளிர்ச்சியா இருக்கா?